Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடியில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சிறுமியை காணவில்லை என உறவினர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்துமே காவல்துறை மெத்தன போக்குடன் செயல்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு பெண்கள் பாதுகாப்பில் அக்கறையின்றி உள்ளது என்பதை இது காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த செய்திகள் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு தரப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை எழுப்பி தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்து கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான தன்னுடைய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கடுமையான கண்டனத்தை பதிவு போட்டிருக்கிறார். அதை பார்க்கும்போது பாலியல் வன்கொடுமையும் பெண்களுக்கான பாதுகாப்பின்மையும் தமிழகத்தில் தின செய்தியாகிவிட்ட நிலையில் சிறுமியை காணவில்லை என உறவினர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்தும் மெத்தன போக்குடன் செயல்பட்டிருப்பதாக காவல்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த வெட்கக்கேடான செயல் திமுக ஆட்சியினுடைய லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கி இருப்பதாகவும் 10ஆம் வகுப்பில் நன்கு படித்து மாவட்ட அளவில் பரிசு பெற்று தற்போது 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய ஒரு மாணவியை காணவில்லை என்று புகார் அளிக்க பெற்றோர் வந்தால் நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக மிகவும் அலட்சியமாகவும் காணாமல் போன பெண்ணை சந்தேகக்கூடிய வகையிலும் காவல்துறை செயல்பட்டதாக வரக்கூடிய தகவல்கள் திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு பெண்கள் பாதுகாப்பில் அக்கறையின்றி சீர்கெட்டிருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் தன்னுடைய சமூக வலைதளங்களில் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றதாகவும் அவர்களிடம் காவல்துறையும் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி குற்றவாளிகளை உடனே கண்டறிந்து விட்டால் உறவினர்கள் போராட்டத்தை முடித்துவிட போகின்றனர் எனவும் இதற்கு ஏன் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சமாதானம் பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். எதையாவது மறைக்கவோ வழக்கை நீர்த்து போக செய்யவோ குற்றவாளிகளை ஏதேனும் வகையில் காப்பாற்ற வேண்டும் என திமுக அரசும் திமுகவும் முயற்சிக்கிறதோ என்ற ஒரு சந்தேகத்தையும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். வேடநத்தம் பாலியல் கொலை குற்றத்திற்கான எச்சரிக்கை இருந்தும் அதை தடுக்காமலும் குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்காமலும் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேடநத்தம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து அனைவரின் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வலியுறுத்தியிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.